வணக்க நண்பா. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் எத்தனையோ தமிழர்கள் இறந்து போனாங்க, செத்து போனாங்க. அவங்க பேரோ இல்லை அந்த குடும்பம் என்ன பண்ணுது ஏது பண்ணுது ஏதாவது ஒன்று இந்த கழகம் சொல்லுதா? சொல்லாது. இல்லை அவங்க இறந்தவங்க பேரில் ஒரு திட்டங்களோ சிலைகளோ ஏதாவது வச்சிருக்காது. ஆனால் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வச்சு கருணாநிதி ஐயா சிஎம் ஆயிட்டார். அதையவே மையமாக வச்சு அவரோட மகன் ஸ்டாலின் ஐயா சிஎம் ஆயிட்டார். அதையவே மையமாக வச்சு நம்ம இளம்பெரியார் உதயநிதி என்ன டெப்டி சிஎம் ஆயிட்டார். அதையவே மையமாக வச்சு அவரோட கொள்ளு பேர 150 கோடி 200 கோடி 300 கோடியில் படம் எடுத்து சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த படத்துக்கு நீதி பரவட்டும்னு சொல்லி மீம்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதில் எங்களை வேற தாவேக்கா வேற தற்குறிக அடிமைன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், ஒரு போராட்டத்தை நீங்கள் பண்ணலை, அதை பண்ணவங்க இறந்து போனாங்க, அவங்க சிலைகளுக்கு கூட ஒரு மரியாதை கொடுக்காம அதை மையமாக வச்சு ஒரு குடும்பமே பதவியிலையும் பணத்தையும் சம்பாரிச்சிட்டு இருக்குது. கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அப்புறம் இந்த படத்துக்கு பராசத்தின்னு வைக்காதீங்க, திமுகவின் தீயசத்தின்னு வைங்க. ஏன்னா தெலுங்கு வாழ்கன்னு வச்சுட்டீங்களா, செத்தம் போற தமிழ வேதனையா இருக்குது. ஒரு செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உள்ளது. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். என்ன சொல்றோம்? எங்கள் செந்தமிழ் நாட்டை ஒரு குடும்பத்தாரிடமிருந்து காப்பாற்ற விஜய் என்னும் மாபெரும் தலைவனிடம் பெரும் சேனை ஒன்று உள்ளது. பாக்குறீங்களா?